மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ஒன்று தொட்டு ஒன்று நாங்கள் வந்துக்கு இருக்கோம். அதை விட மிகப்பெரிய விஷயம், நீங்கள் கொடுக்குற 1500 ரூபாயை குறைஞ்சது ரொம்ப பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாயும், இது குறைஞ்சபட்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 3000 ரூபாயும் கொடுத்தா தான் ஏதோ எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்காவது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லா மனிதர்களும் சமமாக நடத்துறதுக்கு தான் இந்த அரசு இயந்திரமே இயங்கிக்கு இருக்கு. அந்த அரசு இயந்திரம் சரியாக இயங்குறதுக்கு என்னென்ன வேலைகள் நம்ம செய்யணுமோ அந்தந்த வேலைகளை அரசு சரியாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். ஒரு சிலிண்டர் விலை 950 ரூபா, ஒரு கிலோ அரிசி விலை இப்போ 60 ரூபா 70 ரூபா விற்கிது. அதே போல் அதை விட இந்த 4 வருஷத்துக்கு முதல் இந்த பாலோட விலைன்னா இப்போ என்ன விலை போய்க்கிருக்கு. எல்லாமே வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு தேவையான பணம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கூடிக்கிருக்கு. நீங்கள் கொடுக்குற 1500 ரூபாயை வச்சு தான் நாங்கள் படத்தை ஓட்ட முடியுமா? இந்த வாழ்வாதாரத்தை எங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு எங்களை எப்படி கொண்டு போகும்? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி கொண்டு போகிறது? நீங்கள் கொடுக்குற 1500 ரூபாயை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இருக்க சூழ்நிலை.